கடந்த சில வாரங்களாக நம்ம இந்த பயத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம வேறு காரியங்களுக்காக பயப்படக்கூடாது, மற்றவர்களுக்காக பயப்படக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு நாம் எப்படி பயந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலிருந்து எப்படி ஒரு டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ், ஒரு காலங்களும் நேரங்களும் எப்படி வருகிறது, அதன் மூலமாய் நம்ம எப்படி ஒரு ஆண்டவரோடு இடைப்படக்கூடிய ஒரு காலம் வரும்போது எப்படி நாம் வாழுகிற வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா எப்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நோக்கம் இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பை விட்டுவிட்டு நாம் பயத்தினால எப்படி நம்ம அந்த அழைப்பை விட்டுவிட முடியும் என்பதை குறித்து பார்க்கும்போது நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பேசி அதன் மூலமாய் நம்ம எப்படி ஆண்டவர் அழைத்த அழைப்புல செல்வதற்கு நாம் பயத்தை விடக்கூடாது, மற்றவர்கள் மேல் பயம் இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் மேல, தேவன் சொன்ன வார்த்தையின் மேல் நாம் பிடிப்பு வைத்து கொண்டு ஆண்டவரோடு நாம் இடைப்பட்ட பின்பு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியங்களின் மூலமாய் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலை குறித்து பார்க்காமல் தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை எப்படி செய்து முடிக்க முடியும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 27வது அதிகாரம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 27, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 27வது அதிகாரம், அதுல 24வது வசனத்தை வாசித்து விட்டு இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 27வது அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லி ஐ வில் செட் அப் த ஹோல் திங். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 27வது அதிகாரம் 59வது AD 59 அந்த ஆண்டுல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எப்படின்னா 33 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எதை கூட்டினீங்கனாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுல இருந்து நீங்க கூட்டினீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ 33 + 27 சேர்த்தீங்கன்னா 60 ஏறக்குறைய. அந்த மாதிரி எல்லா அதிகாரமும் அப்படித்தான் இருக்கும். நீங்க புரிஞ்சு கொள்ளலாம், லகுவாக புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். 59வது வருஷத்துல நடக்கக்கூடிய சம்பவம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன செய்ய போறாங்க? சிறை பிடித்து அவனை கொண்டு ரோமாபுரிக்கு கொண்டு செல்வதற்காக கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த கப்பல்ல 276 பேர் இருக்கிறாங்க. இந்த கப்பல்ல சிறை பிடிக்கப்பட்ட மக்களும், நூற்றுக்கு அதிபதியும், மாலுமிகளும் மற்றும் எல்லாரும், அந்த கப்பலை ஓட்டுவதற்கான எல்லாரும் கூட இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த கப்பல்ல ஏறி இவங்க ஒவ்வொரு பகுதியா கிரேத்து வழியா அப்படியே மெலித்தா தீவு வழியா இவங்க ரோமாபுரிக்கு வருவதற்காக புறப்படுகிறார்கள். புறப்பட்டு இவங்க வரும்போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்ப என்ன, பவுல் இதுல ஒரு யாரா இருக்காரு? ஒரு சிறை பிடிக்கப்பட்டவரா இருக்கிறாரு. அவர் ஒரு தலைவர் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க இருக்கும்போது அவர் ஒரு கைதி, அடிமை. என்ன, ரோமாபுரியில போய் அவர் நியாய தீர்க்கப்பட்டு அவர் அங்க கொல்லப்படக்கூடிய பெரிய வாய்ப்பு இல்ல. அவர் வழியில கப்பல்லே இறந்து போனாலும் அதை பத்தி கவலைப்படுறதுக்கும் ஆள் கிடையாது. அங்க இருக்கிற நூற்றுக்கு அதிபதியே கப்பல்ல இருக்கவனை கொன்னாலும் யாரும் எதுவும் கேள்வி கேட்க போறதில்ல. அந்த மாதிரி யாருமே ஒன்றும் கேட்க முடியாத ஒரு நிற்கதியற்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இப்ப நடக்க போறதுக்கு முன்னாடி இதுல ஏறி, இந்த கப்பல்ல ஏறி இவங்க பிரயாணம் பண்ண போறாங்க. இந்த கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 9வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல், சவுல் என்று அழைக்கப்பட்ட பவுல், சவுலா இருக்கும்போது என்ன பண்றாரு? தமஸ்கு ரோடு வழியாக வருகிறார். தமஸ்கு ரோடு வழியா வரும்போது அங்க என்ன நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்துல அங்க அவருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 9வது அதிகாரம்
15வது 16வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். முதலாவது, லாஸ்ட் வீக்ல சொன்ன போல, there is a divine encounter. நீங்கள் கைராஸ் மூமெண்ட், ஒரு ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. நீங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் இந்த ஆண்டு பிறந்தீங்க, இந்த ஆண்டு வளர்ந்தீங்க, இங்க படிச்சீங்க, இங்க வரும்போது, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நேரத்துல நீங்க தேவனோடு இடைப்படக்கூடிய காலம் வரும்போது, உங்களுக்கு என்ன அழைப்பு, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்த ஒரு தெளிவான சிந்தையும் ஒரு தெளிவான அழைப்பையும் தேவன் கொடுக்கிறார். இப்போ பவுலாய் மாற்றப்பட்ட பவுலுக்கு என்ன சொல்றாரு? அவன் வந்து என்ன, இஸ்ரவேல் புத்திரருக்கும் புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் எல்லாருக்கும் இவன் போய் என்ன செய்ய போறான்? அவன் போய் அநேக பாடுகள் பட்டு என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிறான். முன்னாடி எல்லாரையும் கிறிஸ்தவன் சொன்னவன் எல்லாரையும் வந்து கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த அதே சவுல், யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லவர்களை கொண்டு கொண்டிருந்த சவுல், இப்பொழுது அந்த கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு அந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாய் போக போறாங்கிறத ஆண்டவரை சந்தித்த அந்த நிமிடத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மோசையை குறித்து சொன்னேன் போன முறை. மோசே மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது வனாந்தரத்துல செடி எரியுது. போய் பக்கத்துல போய் நின்று பார்க்கறான். இது அதிசயம். என்ன, செடி எரியுது, ஆனா எரிஞ்சு முடிய மாட்டேங்குது, ஆனா எரிஞ்சு கொண்டு இருக்கு. என்னன்னு போய் பக்கத்துல போய் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போய் என்னுடைய ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வா. அழைப்பு சொல்றாரு பாருங்க. ஒரு எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவைன் என்கவுண்டர்ல எப்பவுமே ஒரு அழைப்பு கொடுக்கப்படும். நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம். இங்கு இன்னொரு சவுல், 2 சவுலையும் சொல்லிக்கிட்டே வரேன். பழைய ஏற்பாடு சவுல், புதிய ஏற்பாடு சவுல். இந்த சவுலுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறார், கழுதையை தேடி வந்த சவுலே, இப்ப ஆண்டவர் உன்னை என்ன செய்ய போறாரு? அவருடைய தேவ ஆவி உன்மேல் வரப்போறாரு, உனக்கு வேறு ஒரு இருதயம் கொடுக்க போகப்படுறது, நீ வேறு ஒரு மனிதனாய் போவாய். இங்க இருந்து போகும்போது நீங்க டிவைன் என்கவுண்டர்ல இந்த இது நடந்தே தீரும். நீங்க ஆண்டவரோடு வந்து நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறார், நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், எந்த அழைப்புல போக போறீங்கிறத தெளிவா இங்கேயும் கொடுக்கிறாரு. அதுல நீங்க அடுத்த வசனம் வரும், 8வது வசனம் பாருங்க. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்கன தகன பலிகளையும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கு மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். 10வது வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்ப என்ன ஆகுது? இவன் வந்து இவனுக்கு சவுலுக்கு வேறு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டு தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்து இறங்கி அவனுக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கப்பட்டு அவன் தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வேறு ஒரு ஆளாக மாற்றப்பட்டு அவன் அங்கிருந்து அனுப்பப்படுகிறான். இங்க புதிய ஏற்பாட்டுல சவுல் வந்து என்ன நடக்குது? ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் தேச மக்களுக்கும் புறஜாதியாருக்கும் போய் ஆண்டவரை பற்றி நீ சொல்லி கொடுக்க போற. அது மாத்திரமல்ல, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ அநேக பாடுகளை அனுபவிக்க போகிறாய். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில போய் வீட்டுல எடுத்து வாசிச்சு பாருங்க. 22வது அதிகாரத்துல அவன் வந்து எருசலேம் கவுன்சில்ல நடந்த கூட்டத்துல சொல்லும் போதும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன நடக்க போகிறது, எப்படி தான் ஆண்டவரை பார்த்தார், அதன் மூலமா என்ன நடந்தது என்பதை மீண்டுமாய் சொல்லுகிறார். நீங்க பாருங்க,
21வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:21. அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேர் என்று சொன்னார் என்று அவன் சொல்றான். அதாவது தனக்கு நடந்த சம்பவங்களை 3 முறை திரும்ப சொல்லுகிறார். 9வது அதிகாரத்துல இருக்கு, 22வது அதிகாரத்துல இருக்கு, 26வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு ரோடு இதை குறித்து மீண்டுமாய் சொல்லும் போது இதை சொல்லி கொடுக்கிறார். அடுத்து 26வது அதிகாரத்துல 16, 17, 18வது வசனம் வாசிங்க. இப்பொழுது நீ எழுந்து காலொன்றினில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு நான் தரிசனமானேன். ஆண்டவர் எதற்காக தரிசனமானேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்து, அதாவது உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்து எப்பயுமே நமக்கு என்ன போகுதுன்னா, நம்ம கிளிக்ல தான் சரியாகணும்னு பார்ப்போம். ஆண்டவரோட காரியம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கமலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு யூத குல டீச்சருக்கு கீழே படித்து நல்ல தேறினவன். அவர் ஒரு பரிசேயன். அவனுக்கு எல்லா நியாயப்பிரமாணமும் தெரியும், எல்லாம் தெரியும், யூத குலமோடு தெரியும். ஏன்னா அவன் ஒரு யூதன், அவன் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான். எல்லாம் தெரிஞ்சாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை கொண்டு போய் எங்க பேச வைக்கிறாரு? யூதர் அல்லாத ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் பேச வைக்கிறார். 2வது, நம்ம பேதுரு இருக்காரு பாருங்க, அவருக்கு இது எதுவுமே தெரியாது. அவர் அரமாய்க்கு பேசுறவர். அவரை கொண்டு போய் எங்க பேச வைக்கிறாரு? யூதர்கிட்ட பேச வைக்கிறார். இப்ப நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா, நம்மளை விட நம்ம லாட்வியன் சர்ச்சஸ்ல ரொம்ப ஜாஸ்தி. நம்ம தமிழ் சபை, நம்ம WCF சர்ச்சிலே ஒரு பயங்கர ஒரு எழுப்புதலா நடக்கிறது லாட்வியன் சர்ச்சில் நல்லா நடக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. நம்ம தமிழ் சர்ச்சு கொஞ்சம் நொண்டி அடிக்கும் ஒரு சில நேரத்துல. எப்பவுமே நமக்கு எங்க நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறோமோ அங்க ஆண்டவர் உபயோகப்படுத்தார். நம்மளோட வீக்னஸ் எங்க இருக்கோ அதைத்தான் உபயோகப்படுத்துவார். ஏன்னா எப்ப தெரியும் இது நம்ம இல்லைன்னு நமக்கு தெரியணுங்கிறக்காக தான். பவுலை கொண்டு போய் என்ன பண்றாரு, நீ புறஜாதியர் இடத்துல போய் நீ உன் சுயஜனத்தாரை விட்டு வாசிங்க விடுதலையாக்கி அவர்களை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளில் இருந்து ஒளியில் நடப்பதற்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது அவர்களை உன்னிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த சவுலுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய சுய ஜனத்தாரை விட்டு புறஜாதியாருக்கு போய் நீ பாடுபட்டு அவங்களுக்கு அவங்க சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்று இருளில் இருக்கவங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய இந்த சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள கொண்டு வா, அதற்காகத்தான் நான் உள்ளே அழைச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னதை மீண்டும் மீண்டும் அவர் சொல்றாரு. இங்க 26வது அதிகாரத்துல அகிரிப்பா என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு முன்பாக அதை சாட்சியாக சொல்லுகிறார். நீங்க நம்ம அந்த பக்கத்துக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள சவுலுக்கு என்ன சொல்றாரு, சாமுவேல் கடைசியாக இருந்த நியாயாதிபதி. அவர் மூலமா என்ன சொல்றாரு, மக்கள் நிராகரித்த பின்பாக அரசன் வேண்டும் என்று சொன்னதுக்கு அப்புறம் சவுலை அரசனாக்கி நீ என்னுடைய மக்களை நீ ஆளுகை செய்து நீ வழி நடத்தி வந்தேன்னா, நான் சொல்கிற காரியங்களை கேட்டு செய்து வந்தேன்னா என்றென்றைக்கும் உன்னுடைய தலைமுறை மூலமா நான் இந்த மக்களை வழி நடத்துவேன். ஆனா சவுல் என்ன பண்ணாரு நமக்கு தெரியும். 14வது அதிகாரம் 15வது 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியை தயவு செஞ்சு போய் பாருங்க, உங்களுக்கு புரியலன்னா. சரியா? 2 அப்படின்னது என்ன செஞ்சாருன்னு யோசிக்கிறீங்க. சரி, 14வது அதிகாரம் 15வது அதிகாரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு என்ன பண்ணாரு, முதல்ல பலி கொடுத்தாரு. 2வது என்ன பண்ணாரு, அமலேக்கியருடைய ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்து வச்சு அவன் அரசனை கொல்லாம வச்சுட்டாரு. பிறகு கடைசியில் அதனால நிராகரிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் என்ன சொன்னான், நான் மக்களுக்கு பயந்து இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் கோலியாத்து வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தாவீது வந்ததுக்கு அப்புறம்
தாவீது ஜெயித்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல சவுல் 1000 பேரை கொன்னா, அவ்வளவுதான் 10,000 கொன்னான உடனே பிரச்சனை தான். பாட்டு பாடினாலே எங்கேயும் பிரச்சனை தான். என்ன அது யாரு சம்பந்தமே இல்லாம 2 பேரும் பாடிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுல இருந்து என்னாச்சு? அடுத்து 13 வருஷங்கள், நல்ல கவனிங்க, சவுல் 13 வருஷம் மக்களை ஆண்டவர் வழியில நடத்துவதை விட்டுவிட்டு, மக்களை ஆள்வதை விட்டுவிட்டு 3000 போர் சேவர்களை எடுத்துக்கொண்டு ஒரு தாவீதை கொல்வதற்கு அலைந்தார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த பவுலாய் மாறியதற்கு பின்பாக அவன் எல்லா இடத்திலையும் சொல்லக்கூடியது என்ன? ஆண்டவர் என்னை இதற்காக அழைத்திருக்கிறார், நான் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை புறஜாதியருக்கு மத்தியில கொண்டு போறான், நான் என்ன பாடுபட்டாலும் என்ன நிந்தை வந்தாலும் என்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதைத்தான் செய்வேன்னு சொல்லி அதைத்தான் செஞ்சார ஒளிய பயந்து போய் ஒளியல. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 23வது அதிகாரம் 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே நீ என்ன? பவுலே நீ அப்படின்னா என்ன? பயப்படாத. ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாதன்னா என்ன அர்த்தம்? ஹலோ, என்னங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? பயப்படாதன்னா நீங்க உங்க பிள்ளைய பார்த்து எப்ப சொல்லுவீங்க? ராத்திரி பாத்ரூம் போகும்போது நீ என்ன சொல்லுவீங்க? பயப்படாதரா. நான் ஏன் இப்படி சொல்றீங்க? பிள்ளை பயப்படுவான். கரெக்ட். எப்ப பயப்படாதுன்னு சொல்லுவீங்க? பிள்ளை பயப்பட போதும் போதுதான், டேய் நீ பயப்படாதரா, நான் லைட் போட்டிருக்கேன், நான் இங்கே நிக்கிறேன் பாரு, டாடி நிக்கிறேன் பாரு, போ, அம்மா இல்ல நிக்கிறேன் பாரு, நீ போ, லைட் போட்டிருக்கேன் பாரு, போ. இது எப்ப சொல்றோம்? பிள்ளை பயப்பட போகுதுன்றப்போ. இப்ப ஆண்டவர் ஏன் சொல்றாரு? நமக்கும் நம்ம வாழ்க்கையில பயப்படுற மாதிரி சூழ்நிலை வருங்கிறதுனாலதான் நீ பயப்படாதங்கிறார். இல்லைன்னா எதுக்கு பயப்படாதுன்னு சொல்லணும்? நீ தைரியசாலியா இருந்தா தான் உடனே நீ தைரியமானவனே அப்படின்னு சொல்லியிருப்பால. பிரியமானவனே தானே சொல்றாரு, தைரியமானவனே சொல்லலையே. திடன்கொள், என்ன? நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ராயனுக்கும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். யோசிச்சு பாருங்க, எருசலேம்ல நீ எப்படி சாட்சி கொடுத்த? அடி வாங்கி ரத்த கலரியா? நீ வாசிச்சு பாருங்க, போய் வாசிச்சு பாருங்க, 22வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரே கலவரம் அங்க எருசலேம் இதுல. அப்படித்தான் சாட்சி கொடுத்தாரு. அவர் அடிச்சு கொல்ல போனாங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? நான் ரோமன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல தான் அவர் உயிரோட விட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கே கொண்டிருப்பான், எருசலேம்ல கொண்டிருப்பான். ஐயோ ரோமனுடைய சிட்டிசன், இவனை ரோமபுரி ஆளை கொன்னோம்னா இதாயிரும், பிரச்சனை ஆயிரும் சொல்லி தான் அவனை ரோமாபுரிக்கு அனுப்பிச்சாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்னைக்கு ராத்திரி உன்னைய நான் ராயனுக்கு முன்னாடி நிறுத்துவேன். நம்மள நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ராயனுக்கு முன்னாடி நிறுத்துவேன் உடனே ராயன்ட்ட இருந்து தேர் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். எப்படி? ராயன்ட்ட இருந்து தேர்ல கதவை தட்டி, பவுலா எந்திரிங்க, உங்களை ராயன் கூட்டு வர சொன்னாரு, இந்த குதிரை ரதமும் போர் செய்வர்களும் தெரியாக இருக்கிறார்கள். நம்ம யோசேப்பு கதையை பத்தி பார்த்திருக்கோம். என்ன சொன்னாரு? உன்னை கொண்டு போய் பெரிய ஆள் ஆக்குவேன்னு. ஆனா என்ன நடந்துச்சு? நம்மகிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை? அப்படி வந்த உடனே நம்ம எல்லாம் நல்லா குளிச்சு முழுகி வீட்டுல பேசாம உட்காந்துருவோம். வரட்டும், அவன்கிட்ட இருந்து பார்வோன்ட்ட இருந்து ரதம் வரட்டும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி, அதனால நான் சும்மா உட்கார்ந்துருப்பேன். நம்ம எல்லாம் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். ராயனுக்கு முன்பாக நிறுத்துவேன், ஆனா முன்னாடி கொடுத்துட்டாரு. என்ன? எருசலேம்ல எப்படி சொன்னியோ அதை போலதான் நீ ராயன்டையும் போய் சாட்சி சொல்லுவ. இப்ப இந்த பேக்ரவுண்ட் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஆண்டவர் பார்த்துட்டாரு, சொல்லிட்டாரு, அழைச்சிட்டாரு, நீங்க போய் நிக்க போறேன்னு சொல்லி. இப்ப கப்பல்ல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப கப்பல்ல உட்கார்ந்துருக்கும் போது நீங்க எப்படி உட்கார்ந்துருப்பீங்க?
பயங்கர சந்தோஷமா, ஆண்டவரே அல்லேலூயா, என்னை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த போறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமா. இப்ப வாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 27வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே பவுல் அவர்களை நோக்கி, ஏன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு, அதனால இப்ப போனா பிரச்சனைன்னு சொல்லி சொல்லக்கூடியதா. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காணுகிறேன் என்று சொன்னார். நீங்க நல்லா கவனிங்க. இது அந்த 9வது அதிகார வசனத்தை வாசிச்சது காரணம் என்னன்னா, உபவாச நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம்னு. இந்த உபவாச நாட்கள் எப்ப நடக்குன்னா அக்டோபர் மாசத்துல நடக்கக்கூடியது. சரியா? 59வது வருஷம் அக்டோபர் மாசம் நடந்த சம்பவம். இதெல்லாம் அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு சொல்ல முடியும், அதனாலதான் சொல்றேன். ஏன்னா நவம்பர் டிசம்பர் வின்டர். இந்த வின்டர் மாசத்துல கப்பல்ல போறது கஷ்டம். வின்டர்ல அடிக்கக்கூடிய காத்து பயங்கரமான காத்து. தென்மேற்கு காற்று வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வடக்குல இருந்து வரக்கூடிய காற்று வந்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவங்க இருக்கிறது கிரேட்னு சொல்லக்கூடிய, இப்ப கூடிய கிரீத்தான் தமிழ்ல இருக்கு, கிரீட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்டை ஒட்டி உள்ளது. அங்கதான் இந்த சம்பவம் நடக்க போகுது. இப்ப அங்க இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இவங்க எதுக்காக பாக்குறாங்க, இங்க இருந்து கிளம்பி அங்க போயிட்டா வின்டருக்கு அங்க கொஞ்சம் குளிருக்கு குறைவா இருக்கும், அங்க போயிடலாம் நினைக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்கிறது ஃபேர் ஹெவன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. 12வது வசனம் வாசிச்சிருங்க. அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே, மழைக்காலம் தமிழ்ல மொழிமா வின்டர்னால, நீங்க இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தா இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறேன் பாருங்க. 12வது வசனம். And because the harbor was not suitable to winter in, majority advised to set sail from there also. அதாவது இந்த குளிர்காலத்துல காற்றும் அதுவும் அதிகமா இருக்கக்கூடிய இந்த வின்டர் காலத்துல அங்க இருக்கிறதுக்கு அந்த துறைமுகம் ஃபேர் ஹெவன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரீத்தா தீவுல உள்ள இடத்துல வசதி இல்லைன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போயிருவோன்னு. அதனால கவனிங்க. அதாவது கிரீத்துங்கிற அந்த ஐலண்ட்ல நீங்க போய் கூகுள்ல மேப் பண்ணி பாருங்க. ஃபேர் ஹெவன்ஸுக்கும் இந்த பக்கத்துல இருக்கிற அந்த போர்ட்டுக்கு, ஃபீனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய போர்ட், 2 போர்ட் இருக்காங்க, 2 துறைமுகம் இருக்கு. ஒரு துறைமுகம் ஃபேர் ஹெவன்ஸ், இன்னொன்னு ஃபீனிக்ஸ். இந்த 2க்கும் நீங்க வர்றதுக்கு 40 மைல் தான் தூரம். நல்லா கவனிங்க, 40 மைல் தான் தூரம். இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த துறைமுகத்துல இருந்தா நமக்கு வின்டர்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம், இது ஒரே குளிர், இது காத்து அலக்கழிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பக்கத்துக்கு போயிட்டு ஐலண்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டா, தீவுக்கு இந்த பக்கம் வந்துட்டா இந்த காத்து குறைவா இருக்கும், நம்ம கொஞ்சம் வாமா இருப்போம். நீங்க லண்டன்ல இருக்க நமக்கு ரொம்ப நல்லா புரியும் இது. ஏன்னு கேளுங்க, நமக்கு மேல வடக்குல இருந்து காத்து வந்தா போன வாரம் கடைசி மாதிரி குளிரா இருக்கும். ஆனா கீழே இதுல இருந்து, அமெரிக்கால இருந்து இந்த சைட்ல இருந்து வர்ற காத்து வந்தா நமக்கு என்ன ஆயிடும், இன்னைக்கு மாதிரி நல்லா வெயில் அடிச்சு நல்லா சூப்பரா இருக்கும். புரியுதா? நமக்கு நல்லா புரியும். ஒரே நாள்ல நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில குளிரும் சாயந்தரம் சூடா இருக்கும். காரணம் என்னன்னா, எந்த காத்து அதிகமா அடிக்குதோ அதை வச்சுதான் நம்ம வெதர். தெரியுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த வெதர் கண்டுபிடிச்சதே பிரிட்டிஷ்காரங்க தான். எப்படி எத்தனை மணிக்கு மழை பெய்யும், எப்படி இது பண்ணு கண்டுபிடிச்ச காரணம். ஏன்னா இது இவனுக்கு புரியுறது கொஞ்சம் நாள் ஆச்சு. ஏன்னா இந்த பக்கம் காத்தடிச்சா ஒரு நாள்ல மழை அடிக்குது, ஒரு நாள் பனி அடிக்குது, ஒரு நாள் காலையில பனி அடிக்குது, மத்தியானம் வெயில் அடிக்குது, சாயந்தரம் மழை அடிக்குது. இது என்னடா ஒரே கொடுமையா இருக்குன்னு அதனாலதான் உட்காந்து சேட்டலைட் போட்டு இதெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சாங்க. இப்ப நமக்கு இது நல்லா புரியும், எந்த காத்து அதிகமா அடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப உங்க கிரீத்தா தீவுல இந்த பக்கத்துல இருந்தா இந்த குளிருக்கு சீதோஷத்துல இருக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் போயிடுவோம் நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. 13வது வசனம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால். எப்படி? தென்றல் மெதுவாய் அடித்தபடியால். இந்த காலையில நமக்கு இன்னைக்கு, அது போன வாரம் நினைக்கிறேன், காலையில எழும்பி
நல்லா நல்ல ஒரு விழிஞ்ச மாதிரி இருந்தது, நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. நானும் வாக்கிங் போவோன்னு போயிட்டேன். போய் கொஞ்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட கிடையாது. சாத்துனா காத்து, அப்படி காத்து, மழை ஓன்னு அடிக்குது. சரின்னு ஒரு 10 நிமிஷம் நின்னுட்டு, ஒரு 15 நிமிஷம் நின்னுட்டு சரின்னு வீட்டுக்கு வந்துட்டா மறுபடியும் வெயில் அடிக்குது, காத்து இல்ல. இங்க தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் என்ன நினைக்கிறாங்க? தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து வந்துட்டாங்க. அந்த தீவுக்கு போயிடலான்னு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க. முதலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நீ இந்த மாதிரி சேதம் வரப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுதுன்னு இவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி அங்க போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இப்ப வரும்போது என்ன ஆகுது? அடுத்து 14வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே இரோக்கிலிதான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. எல்லாம் தென்றல் காற்றுன்னு நினைச்சு ஏறுனா இப்ப என்ன வந்துருச்சு? கடுங்காற்று வந்து அப்ப என்ன ஆயிடுச்சு? கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்கொண்டு போகாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இப்ப இவங்க ஃபேர் ஹெவன்ஸ்ல இருந்து கிளம்பி பீனிக்ஸ் துறைமுகத்துக்கு போலான்னு கிளம்புனாங்க. தென்றல் அடிச்சது, இப்ப காத்தடிச்சு இவங்களை எங்கேயோ கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. கப்பல் மாட்டிக்கிருச்சு, காத்துல மாட்டிக்கிருச்சு. இன்னைக்கு மாதிரி நம்ம கப்பல்ல ஜிபிஎஸ் கிடையாது, மோட்டர் கிடையாது, இது கிடையாது, ரட்டர் கிடையாது, ஈஸி அப்படி நேவிகேட் பண்ண முடியாது, ஒண்ணுமே கிடையாது. பாய் மரம் தான். பாய் மரத்தை எங்க தவறிக்கி விட்டு எந்த பக்கம் பாய் மரத்தை திருப்பணும், அந்த இதுல போய் திருப்பி இந்த கட்டையில பாய் மரத்தை போட்டு ஒரு 15-20 பேர் கயிறை கட்டி இழுத்து இந்த பக்கம் திருப்புவான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்புவான், இந்த பக்கம் கயிறை போட்டு சுத்தி இது பண்ணுவான். இப்படித்தான் அந்த காலத்துல படகு, இப்படித்தான் படகுல போனாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? காத்துல சிக்கிருச்சு, ஒன்னும் பண்ண முடியல. அது போன பாகத்துல போகட்டும். அடுத்து பாருங்க. அதை அவர்கள் தூக்கி எடுக்க பின்பு பல உபயங்களை செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணிலே விழுமோ என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பல் தளவாடங்கள் எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். லூக்கா எழுதுறாரு. எழுதுனது லூக்கா. என்ன பண்றாரு? எப்பா கப்பல் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, இதுல மாட்டிக்கிருச்சுன்னு சொல்லி முதல்ல தளவாடங்களை எரிஞ்சோம். அப்புறம் என்னத்தை எரிஞ்சோம்? மீதி என்னென்னமோ எரிய முடியுமோ எல்லாம் எரிஞ்சிட்டோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கப்பலை லகுவா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டோம். காரணம் என்னன்னா, இது எங்கேயாவது போய் முட்டி மோதிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம். எப்படியாவது கப்பலை கொண்டு வந்துடும், கப்பல் உடைஞ்சிடக்கூடாதுன்னு கயிறை வேற போட்டு கட்டணும், எல்லாம் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு ஒரே பயம், பயங்கரமான பயம். அடுத்து பாருங்க 20வது வசனம் பாருங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நீங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி. அல்லேலூயா. இனி எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே நாங்க செஞ்சிட்டோம். எங்களால கூடுமானவரை என்னால என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றவர்களாய் போனோம். அநேக நாட்களாய் பகலில சூரியனை பார்க்கல, இரவுல நட்சத்திரங்களை பார்க்கல, பகலா இரவா என்று தெரியவில்லை. நீங்க வீட்டுல எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. 14 நாட்கள் போய்விட்டது. அதே போல 14 நாட்கள் பகலா இரவா என்னன்னே தெரியல. என்னமோ எனக்கு கண்கட்டி விட்டது போல இருக்கு. என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை, நான் ஏன் இதற்காக போகிறேன் என்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், அழைத்த அழைப்பில் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்பது இல்லை என்றால் நீங்களும் இப்படித்தான் போய்விடுவீர்கள். 276 பேர்ல 275 பேருக்கு இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு நம்ம சபையில இருக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது ஒரு தெளிவான சிந்தையா இருக்கும் என்று எனக்கு தெரியல.
எத்தனை பேர் நம்பிக்கையோட வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் உங்களுடைய வேலை மேல நம்பிக்கையில இருக்கிறீங்க, இல்ல உங்களுடைய குடும்பத்து மேல நம்பிக்கையில இருக்கிறீங்க, இல்ல உங்களுடைய பிள்ளைகள் மேல, இல்ல வேற ஒரு காரியங்கள்ல, இல்ல ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எந்த நம்பிக்கையும் அற்றவனாய் நான் ஒன்றுமே இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன். ஆண்டவரே நீங்க என்னை அழைத்தீங்க, என்னை ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக போறேன்னு சொன்னீங்க, ஆனா நடக்கிறதெல்லாம் தப்பா நடக்குது. ஆண்டவரே என்ன ஒரு வாத்தியார அழைக்க போறேன்னு சொன்னீங்க, ஆனா நடக்கிறதெல்லாம் தப்பா நடக்குது. இல்ல ஆண்டவரே என்னை இந்த மாதிரி காரியத்துக்கு அழைக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா நடப்பது பூரா அந்த மாதிரி நடக்குது. எனக்கு பகலா இரவா என்றே தெரியவில்லை, நான் நிற்கதியாய் நிற்கிறேன். நம்பிக்கை இல்லை, பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை அற்றவர்களாய் போனோம். சாப்பிடல, போஜன பானமே பண்ணவில்லை. நன்றாக சிந்தித்து பாருங்க. 13 நாட்களும் அவர்கள் ஒன்றும் ஆகாரம் சாப்பிடவே இல்லை. சாக போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன, சாப்பிடக்கூட மனசு இல்லை. எப்படி சாக போறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே சாப்பிடல. நான் போன வாரம் நினைக்கிறேன் கிராய்டன் சர்ச்சில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரத்திலிருந்து நான் ஒரு பிரசங்கம் சொன்னேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்த நாள் காலையில பேதுருவை கொண்டு போய் சிறைச்சேதம் பண்ண போறாங்க. முந்தின நாள் ராத்திரி சிறைச்சாலையில படுத்திருக்கிறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அயர்ந்த நித்திரையில் இருந்தார். தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு முழிப்பே வந்துச்சு. அடுத்த நாள் காலையில கழுத்தை வெட்ட போறாங்க, முந்தின நாள் ராத்திரியில் அப்படி நித்திரை அடிக்கிறார். நம்மள எத்தனை பேருக்கு முடியும் இது? ரெண்டையும் யோசிச்சு பாருங்க. இங்க 276 பேர் சாப்பிடாம, ஐயோ நம்பிக்கையற்றவர்களா இருக்கோ, என்ன ஆகுதுன்னு தெரியாது, ஏதாவது தெரியும், 13 நாள் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கான். அங்க பேதுரு அடுத்த நாள் காலையில அவன் தலையை வெட்ட போறாங்க, முந்தின நாள் அப்படி தூங்குறான். வந்து அவனை தட்டி எழுப்பி, தேவதூதன் பிரகாசமான வெளிச்சம் உண்டானது, அதுலயும் எந்திரிக்கல, கூட்டான் எந்திரிக்கல, தட்டி எழுப்புனான். நமக்கு ஒரு பில்லு வந்தாலே போதும், ஒரு போன் வந்தாலே போதும், பேங்க்ல இருந்து ஐயோ ஓடி ஆயிருச்சோ, ஓவர் டிராப்ட்ல போயிருச்சோ, இல்ல இதாயிருச்சோ அதாயிருச்சோ, தூக்கம் வராது, ஒன்னும் இல்லாம எல்லாம். யோசிச்சு பாருங்க. நம்பிக்கையற்றவர்களாய் போனோம். அநேக நாட்கள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, இத்தனை பேருக்கு மத்தியில 276 பேருக்கு மத்தியில ஒரு ஆள் மாத்திரம் தான் எழும்பி நிற்கிறான். என் அருமை சகோதரனே சகோதரியே, உனக்கு உன் அழைப்பு தெரிஞ்சா நீயும் எந்திரிச்சு நிற்ப. உன்னை எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காய் உன்னை அழைத்திருக்கிறார் என்று தெரிந்தால் நீ இப்படி இருக்க மாட்ட, நீ அந்த கூட்டத்தில் இருக்க மாட்ட, நீ நின்று கூட்டத்துக்கு சொல்லக்கூடிய ஆளா இருப்ப. எழுந்து நின்று சொல்லக்கூடிய காரியம். அப்பதான் சொல்றான், நீ முன்னிலே என் பேச்சை கேட்டிருக்கணும், ஆனாலும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு 22வது, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஆள் எழும்பி நின்று, பயப்படாத, திடமனதாய் இருங்கள். என்ன திடமனதா இரு? ஏன்னா எனக்கு ஆண்டவர் முன்னாடி சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நேற்று ராத்திரி மறுபடியும் சொன்னார், என்ன என்னைய ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துறேன்னு சொல்லி இருக்காரு, நிறுத்துவார். அப்ப நீ ஏன் கூட இருந்தனா நீ ஒருத்தனும் சாக மாட்ட. எப்படி? என்னை அழைத்திருக்கிறார், நான் ராயனுக்கு முன்னாடி நிக்கணும், என்னை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், என்னை அங்க கொண்டு போய் நிறுத்துவாரு. நீ ஏன் கூட இருந்தேன்னா நீ ஒருத்தனும் சாக மாட்ட. அதனால என்ன பண்ணு, எந்திரி, சாப்பிடு, திடமனதா இருங்கள், திடமனதா இருங்கள். உங்க யாருக்கும் உயிர் சேதம் வராது. ஆனா என்ன வரும், கப்பல் எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடும். கப்பல் ஒண்ணும் இல்லாம போயிடும், பொருள் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா நீங்க யாருமே சாக மாட்டீர்கள், நீங்கள் ஒருவருமே சாக மாட்டீர்கள். காரணம் என்ன? என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், என்னை ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். நான் அந்த பிளேன்ல டிராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பிளேன் வந்து டர்புலன்ஸ்குள்ள போகும்போது தான்.
இப்படி தமட்டப்பட்டம் ஆடும் பாருங்க. அப்ப எனக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் அதுதான். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்களும் அப்படி பிடிச்சிட்டு இப்படி பார்ப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. நான் ஜாலியா சிரிச்சுட்டு அவங்கள பார்ப்பேன், சொல்லுவேன், கவலையே படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் இந்த பிளேனுக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப தைரியமா சொல்லுவேன், நான் இருக்கிற வரைக்கும் இந்த பிளேனுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா எனக்கு இன்னும் வேலை இருக்கு, நான் என் வேலை இன்னும் முடிக்கல. வேலை முடிஞ்சதுன்னு வந்துச்சுன்னா அப்ப சொல்றேன், இப்ப ஒன்றும் ஆகாது, கண்டிப்பா நல்லபடியா போய் இறங்கு, உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா. ஏன்னா அப்ப அது ரொம்ப சந்தோஷமான காரியம். இந்த ஆடும்போது பயந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இப்ப செத்தீங்கன்னா நீங்க எங்க போவீங்கன்னு. எப்படி? இப்ப செத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா நீங்க எங்க போவீங்கன்னு. அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே பயம். இதுல வேற நீ சாவை பத்தி சொன்னீங்கன்னா ஒரே பயம் வந்துடும். சொல்லலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க ஆண்டவரோடு இருக்க முடியும், அந்த பரலோக வாழ்க்கை வாழலாம். அதனால நீங்க பயப்படாம தைரியமா உட்காருங்க. என் பக்கத்துல இருக்கிறீங்க. நிறைய பேர் என் கூட விமானத்துல பிரயாணம் பண்ணவங்க, ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டவங்க அநேக பேர் அதிகம். காரணம் என்ன? நான் என் வேலையை முடிக்கல இன்னொன்னு எனக்கு தெரியும். நீங்க முடிச்சிட்டீங்களா? எவ்வளவு காலம் வாழ்றோங்கிறது முக்கியமே கிடையாது. நான் போன முறையும் சொன்னேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நாள் வாழ்றோங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க இருக்கிற நாட்கள்ல உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை முடிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னாரு யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்துல, நீங்க எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்களோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்னாரு. I finished the work you have given to me. எனக்கு நீங்கள் கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன் ஆண்டவரே. உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு, அந்த வேலையை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த வேலையை நீங்க முடிக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. இப்போ சொல்றாரு, திடமனதா இருங்கள், தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதம் இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, என்னை ஆட்கொண்ட தெய்வம், நான் சேவிக்கிற தெய்வம், அவருடைய தேவதூதன் வந்து எனக்கு சொன்னான். என்ன சொன்னா? பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். என்ன நடக்குது அடுத்து? கப்பல், அவங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 27வது வசனம் பாருங்க. 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆசிய கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்தில் கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வர தோன்றியது. அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க? சவுண்ட் டெஸ்ட் பண்றாங்க, போட்டு பாக்குறாங்க எவ்வளவு உயரம், 20 முழம், அடுத்து 15 முழம், சரி ரைட்டு, இன்னி இங்க இருக்கிற கப்பல்ல கொண்டு போய் இந்த தரையில மோத விட்டு இதுல இருந்து போயிடலான்னு சொல்லி சிலர் தப்பிச்சு போக பாக்குறாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, யாரும் தப்பிச்சு போகக்கூடாது, ஒருத்தனும் கப்பலை விட்டு இறங்கக்கூடாதுன்றாரு. சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க, இவங்க கைதிகளை பூரா கொன்றுலான்னு நினைக்கிறாங்க. பவுல் சொல்றாரு இது கிடையாதுன்னு. அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான், யாரையும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணுது, கப்பல் தரை மோதி நின்னதுக்கு அப்புறம் நீந்த தெரிஞ்சவங்க குதிச்சு நீந்தி கரைக்கு போயிடுறாங்க. நீந்த தெரியாதவங்க படகு, உடஞ்ச படகுல இருந்த கப்பல் இதை கட்டையை பிடிச்சு கிடிச்சு கடைசியில கரைக்கு வந்துடுறாங்க. 276 பேரும் உயிர் சேதம் இல்லாமல் தப்பித்து போகிறார்கள். அவங்க போய் இறங்குற தீவு மால்டா என்கிற தீவு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இது வந்து லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன், சும்மா சாதாரண காரியம் கிடையாது. என்ன, சாவுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு பயங்கரமான ஒரு நேரம். அந்த நேரத்துல எப்படி அவனால பயப்படாம இருந்து முடிஞ்சது? காரணம் என்னவென்றால், அவன் அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்திருந்தான். உங்களுக்கு அந்த அழைப்பு தெரிந்ததுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. இந்த அழைப்பு எப்போ வந்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது, ஆண்டவரோடு ஒரு நேரம் வரும்போது, அந்த கைராஸ் மோமெண்ட் வரும்போது, உங்களுக்கு ஆண்டவர் என்னை இதற்குத்தான் அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு உண்டான உடனே உங்களுக்கு தெரியும், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், என்னை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்வார் அப்படின்னு சொல்லி நான் அவரை பின்பற்றி வாழக்கூடியவனா போயிடுவேன். எப்பவுமே நீங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை எதற்காக அழைக்கிறாரோ அந்த அழைப்பிற்கு எதிர்மறையான காரியங்கள் தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். எப்படி? வேத வசனத்துல இருந்தே பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே என்ன வார்த்தை வந்தது? இதோ பூமியிலே
சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆனா பிறந்தது சமாதானமா உண்டாச்சு? ஹலோ, யோசிங்க, என்ன நடந்துச்சு? எல்லா சின்ன பிள்ளையும் கொண்டாங்க. அது சமாதானமான காரியமா? யோசிச்சு பாருங்க. எப்பயுமே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றாருன்னு வைங்களேன், அதுக்கு எதிர்மறையாதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா சாத்தானுக்கு தெரியாது ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி. அப்ப எல்லாம் இந்த மாதிரி போட்டு குளறுபடி பண்ணக்கூடிய காரியங்களை தான் பண்ணுவோம். அதனாலதான் உங்களுடைய அழைப்பை நீங்க முன்னாடி வைத்து கொண்டீங்கன்னா நீங்க ஓடுற ஓட்டத்தை சரியா ஓடுவீங்க. இல்லைன்னா என்ன ஆயிரும், நீங்க பயந்து போய் மற்றவர்களுடைய ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய நோக்கத்தை விட்டு விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, தவறான பாதையில போய் உங்க அழைப்பையும் இழந்து ஒன்றுமில்லாம போயிருவீங்க. நான் பழைய ஏற்பாட்டு சவுலை குறித்து சொன்னேன். அந்த சவுல் அரசனா இருந்து ஒரு சின்ன பயம், என்ன, தாவீது என்னுடைய அரசாட்சியை எடுத்து விட்டால் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. என்னாச்சு, கடைசி வரைக்கும் ஓடி என்ன ஆனா தெரியுமா? 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 26. அதாவது சவுல் சாவதற்கு முன்பாக, கடைசி யுத்தத்திற்கு போய் சாவதற்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன். இதோ நான் என்ன புத்திசாலியாய், அல்லேலூயா. காலையில சர்வீஸ் தான் ரொம்ப சந்தோஷம், எல்லாம் முழிச்சிருந்து கேட்பீங்க. என்ன, இதோ நான் மதி அற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். அவனோட ஒன் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்? நான் ஐ லிவ் லைக் a fool. I lived like a fool. நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பு செய்தேன் என்று சொல்லி கடைசியில அவன் அமலக்கையரோடு போராடி கடைசியில் அவன் தற்கொலை செய்து கொண்டான். ஆனா இந்த சவுல், புதிய ஏற்பாட்டில் உள்ள சவுல், நீங்க நல்லா கவனிங்க, 2 பேருமே ஆண்டவராகிய இயேசு ஆண்டவரை பற்றி கொண்டு புதிய ஆவி கொடுக்கப்பட்டது, புதிய அழைப்பு கொடுக்கப்பட்டது, வேறு ஒரு மனிதனாக மாறினார்கள், தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருத்தன் பயத்தில் என்ன பண்ணி போனா, கடைசியில முட்டாளா செத்தேன்னு அவனே அறிக்கை செய்து தற்கொலை செஞ்சு போனா. ஆனா இந்த சவுல் பவுலாய் மாறி ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்துவிட்டு கடைசியா இவர் முடிக்கும் போது எழுதின காரியம் என்ன தெரியுமா? ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனம். இல்ல, 2 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல கவனிங்க, அந்த சவுல் சொன்னதுக்கு இந்த சவுல் சொல்றதுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இவனுக்கும் தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டது, இவனுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, அவனுக்கும் கொடுக்கப்பட்டது. அவன் முடிக்கும் போது அவன் ஃபைனல் ரிமார்க் என்ன? ஐ லிவ் லைக் a fool. நான் முட்டாளாய் வாழ்ந்து மகப்பெரிய தவறு செய்தேன். இவன் என்ன சொல்றான்? நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். அடுத்த வசனம் வாசிங்க. அதிலே விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான் என்று. என் அருமை தேவ ஜனமே, the choice is yours. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த தெளிவை கொடுக்க விரும்புகிறார். நீங்க எப்படி முடிக்க விரும்புறீங்க? அந்த சவுல், நான் முட்டாளாய் வாழ்ந்தேன், மகா பெரிய தப்பு செய்தேன் என்று தன்னை கையெழுத்த போட்டு முடிச்சிட்டார். ஆனா இந்த சவுல், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, இதை பின்பற்றி வரக்கூடிய உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி முடித்து கொடுத்து நமக்கு ஒரு முன் உதாரணமாய் முடித்திருக்கிறார்.
காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயந்தான், தேவனுடைய அழைப்பை உணர்ந்தான், அதனால மக்களுக்கு பயப்படலை. இன்றைக்கு நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை செய்வார். ஐயா, சந்தர்ப்பம், சூழ்நிலை, நாம் எதிர்நோக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தலைகீழாய் எதிர்மாறாய் இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னால் அதை செய்வார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன், என்னை ஆட்கொண்ட தேவன், நான் சேவிக்கிற தேவன். அவர் எனக்கு சொன்னார், அதனால நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாய் முடித்த அந்த சவுலை போல வாழ விரும்புகிறீர்களா? இல்ல மற்றவர்களை குறித்த பயத்துல முட்டாளாய் வாழ விரும்புகிறீர்களா? Nobody can force you. யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அதை தெரிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான், அதை முடிக்க வேண்டியது நீங்கள் தான். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க.